எனக்கு பின்னர் இங்கே நிறைவாக மேதன எழுச்சி உரையாற்றவிருக்கிற சிஐடியுவினுடைய மாநில தலைவர்களில் ஒருவரும் சிஐடியுவினுடைய மாவட்ட பொதுச் செயலாளருமான அருமை தோழர் ரங்கராஜ் அவர்களே, எனக்கு முன்னர் 2 செங்கொடி அமைப்புகளின் சார்பில் மேதின விழா சிறப்புகளை சுருக்கமாக சொல்லி முடித்திருக்கிற தலைவர்களே, முன்னர் அமர்ந்திருக்கிற 2 செங்கொடி இயக்கங்களினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகரமான மேனாள் வாழ்த்துக்களை ஏஐடியூசியின் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த மேடை, பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேசத்தினுடைய விடுதலை, உழைக்கிற மக்களினுடைய விடுதலை இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. நாம் இந்திய விடுதலையை ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தேச விடுதலையில் கம்யூனிஸ்டுகளினுடைய பங்கு என்று ஆய்வு செய்து பார்க்கிற போது இந்திய விடுதலையில் கம்யூனிஸ்டுகளினுடைய பங்கை தவிர்த்துவிட்டு தேசத்தினுடைய விடுதலையை பார்க்கவே முடியாது என்கிற நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. வரலாற்று ரீதியான உண்மைகளை பலவற்றை நாம் பார்க்க வேண்டிய அவசியமும், தேச விடுதலையில் நம்முடைய மூதாதையர்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றியும் தேசத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தேசம் கொள்ளை போகிற நிலையில் இருக்கிறது. தாராளமயம், தனியார்மயம், உலகமயம் என்கிற பெயரால் நம்முடைய அன்னை நாடு சர்வதேச நாடுகளினுடைய குப்பை தொட்டியாக மாறியிருக்கிறது. இதற்கு எதிராக உழைக்கிற மக்கள் தேசபக்தியோடு இன்னொரு விடுதலை போராட்டத்தை தொடக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக பார்க்கிற போது நாம் வேர்களாக இருக்கிறோம், விழுதுகளாக இருக்கிறோம். நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த அடிவேரை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரியவர்களே, 1922, ரொம்ப நேரம் எல்லாம் பேச விரும்பல, 2 பேர் ஆளுக்கு ஒரு 25 நிமிடம் என்றுதான் ஈஸ்வரமூர்த்தி ஆணையிட்டு இருக்கிறார், இல்லைங்களா? ஆமா, சீக்கிரம் 25 நிமிஷத்தில் முடிச்சிருவோம், ஏன்னா வேற வழி இல்லை. கயா மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியும் சோசியலிஸ்ட் கட்சிகளும் இணைந்த மாநாட்டில் கம்யூனிஸ்டுகளினுடைய பிரதிநிதியாக சிங்காரவேலரும் எஸ்.ஏ. டாங்கேவும் நாங்கள் கம்யூனிஸ்டுகளின் பிரதிநிதியாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று வந்தார்கள். 1927 ஜோக்லேக்கர் முழு விடுதலை தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து நின்ற நாம் முழு விடுதலைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தோம். அதே 1927 ஆசிய ஜோதி ஜவஹர்லால் நேருவும் ஜோக்லேக்கரும் இணைந்து முழு விடுதலைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். நிறைவேறவே இல்லை. 1928 சுபாஷ் சந்திர போஸும் நேருவும் இணைந்து முன்மொழிந்தார்கள். தேசப்பிதா காந்தி எதிர்த்தார். முழு விடுதலைக்கான தீர்மானம் நின்றே போய்விட்டது. 1929 தான் தேச விடுதலைக்கான, தேச பரிபூரண விடுதலைக்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். ஒருமனதாக நிறைவேறியது. கம்யூனிஸ்டுகள் அதற்கு பின்னர் தான் தங்களுடைய பணியை முழுவீச்சிலே தொடங்கினார்கள். தொடங்கியவுடன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்டுகளின் மீது தாக்குதலை, சொல்லவொன்னா தாக்குதலை எல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொண்டார்கள். 1921 பெஷாவர் சதி வழக்கு, இந்தியாவில் போல்ஸ்விக் கட்சியை, அந்த போல்ஸ்விக்கினுடைய புரட்சியை இந்திய மண்ணில் விதைக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது தூண்டுகிறார்கள் என்கிற பெயரில் வழக்கு போட்டார்கள். நீண்ட காலம் நடைபெற்றது. அதற்கு பின்னர் 1924 கான்பூர் சதி வழக்கு, தோழர் எஸ்.ஏ. டாங்கே, முசாபர் அகமது, சௌகத் உஸ்மான், குலாம் ஹுசேன் மீது, அந்த மாதிரியான தலைவர்கள் மீதெல்லாம் வழக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி கிளையை இந்தியாவில் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். வழக்கு தான்.
பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் போட்டது. இந்தியர்களுக்கு நாட்டை ஆள தகுதியுள்ளதா என ஆய்வு செய்ய ஒரு குழு வந்தது இந்தியாவில். நம்முடைய தேசத்தை நாம் ஆளுவதற்கு தகுதியுள்ளதா என்று ஆய்வு செய்ய சர் ஜான் சைமன் தலைமையிலான குழு இங்க வந்தது. அந்த குழுவை எதிர்த்து சைமன் கமிஷனே திரும்பி போ என்கிற இயக்கத்தை கம்யூனிஸ்டுகள் முழுவீச்சிலே நடத்தினார்கள். அதற்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக ஏஐடியூசியினுடைய அன்றைக்கு ரெண்டு கட்சி ஒண்ணுதான், ஏஐடியூசி தான் தொழிற்சங்கமாக இருந்தது. ஏஐடியூசியினுடைய தலைவராக அருமை தோழர் லாலா லஜபதி ராய் இருந்தார். அந்த போராட்டத்தில் வெள்ளை போலீஸ்காரன், இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருக்கிற போலீஸ்காரன் மண்டையை பார்த்தே போட்டான். 17 நாட்கள் உயிருக்கு போராடுகிற நிலையில் மண்டை உடைபட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். மரணப்படுக்கையில் இருக்கிற போது 17 நாட்கள் கழித்து மாண்டு விட்டார். அந்த இடத்திலிருந்துதான் லஜபதி ராயினுடைய ரத்தத்தை தோய்ந்த மண்ணை எடுத்துக்கொண்டுதான் பகத்சிங் அந்த மண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜித்து அதை வணங்கினார். தேச விடுதலையினுடைய உத்வேகம் இந்த லஜபதி ராயினுடைய மரணத்திற்கு பின்னால் தான் பகத்சிங்குக்கு ஏற்பட்டது. அதற்கு பின்னால் தான் பாராளுமன்றத்தில் வெடிகுண்டு வீச்சு, யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் வெடிகுண்டு வீச்சு, அதனால் ஏற்பட்டது லாகூர் சதி வழக்கு. பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு, அஜய்குமார் கோஷ், கிஷோரிலால் போன்ற மகத்தான தலைவர்கள் அதில் வழக்கில் இருந்தார்கள். 1928 மீரட் சதி வழக்கு, மாட்சிமை பொருந்திய மன்னர் ஆட்சியை தூக்கி எறிய கம்யூனிஸ்டுகள் சதி செய்தார்கள் என்று காட்டே, அதிகாரி, ஜோஷி, மிராட்சகர், விஸ்வநாத் முகர்ஜி போன்ற மகத்தான தலைவர்கள் மீது வழக்கு. இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக தேச விடுதலைக்கு போராடிய கம்யூனிஸ்டுகள் மீது வழக்கு. இன்னைக்கு இருக்கிற பிஜேபி வீதியில் வந்து நின்று என்ன சொல்றான்? கம்யூனிஸ்டுகளுக்கு தேசபக்தி இருக்குதான்னு கேட்கிறான். சிட்டகாங் இன்றைக்கு வங்காளதேசத்தில் இருக்கிறது. சிட்டகாங்கில் இருக்கிற ஆயுத கிடங்கை கைப்பற்றுகிற மகத்தான போராட்டத்தில் அருமை தோழர் சூர்யா சென் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் அந்த ஆயுத கிடங்கை கைப்பற்றுகிற போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதில் வீரமங்கை கல்பனாவும் உடன் இருந்தார். தவறுதலாக அந்த முற்றுகை போராட்டம், கைப்பற்றுகிற போராட்டம் தோற்று போய்விடுகிறது. அருமை தோழர் சூர்யா சென்னும் கல்பனா தத்தும் கைது செய்யப்படுகிறார்கள். சூர்யா சென்னுக்கு இரட்டை தூக்கு ஆயுள் தண்டனை, கல்பனாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. சூர்யா சென் தூக்கிலிடப்படுகிறார். அது மாத்திரமல்ல, தெலுங்கானாவினுடைய விடுதலை போராட்டம், நிலமற்ற ஏழை விவசாய கூலிகள் பண்ணை ஆதிக்க சக்திகளிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்த போது கம்யூனிஸ்டுகள் 2000க்கும் மேற்பட்டவர்களை உயிர் பலி கொடுத்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் நடத்தி இருக்கிறோம். அதன் விளைவாக 4000 கிராமங்கள் பண்ணைகளிடமிருந்து ஏழை விவசாய கூலிகளுக்கு நிலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த மகத்தான ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியது அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான அந்த முதியவர்கள் ஊனமுற்றவர்களாக கூட இருந்தார்கள். பென்ஷன் கூட அவர்களுக்கு வந்து கொண்டிருப்பதாக கூட சொன்னார்கள். 4000 கிராமங்கள் மீட்டெடுத்து அந்த விவசாய நிலங்களை எல்லாம் உழுகிற அந்த விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தோம். இந்திய விடுதலை கத்தியின்றி ரத்தமின்றி எல்லாம் வந்துவிடவில்லை. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உழைக்கிற மக்களினுடைய ரத்தத்தை, உயிரை கொடுத்து தேச விடுதலையை நாம் பெற்றிருக்கிறோம். பாரதி சொன்னானே, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ, நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமோ, அல்லமோ உயிர் வெல்லமோ என்று கேட்டான். அப்படி தேச விடுதலைக்கான போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் ஆயுதம் ஏந்தி கூட போராடினார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரை இழந்தார்கள், உடைமை இழந்தார்கள். தெருவிலே இறங்கி உழைக்கிற மக்களுக்கு அன்னை நாட்டின் விளங்கொடிப்பதற்காக வீரமிக்க போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு அது அங்க இந்தி பேசுகிற மாநிலத்தில் அதெல்லாம் நடந்தது. நம்ம சென்னை சதி வழக்கு, மோகன் குமாரமங்கலம், CS சுப்பிரமணியம், தோழர் உமாநாத், P ராமமூர்த்தி, அனுமந்தராவ் மீதான வழக்கு சென்னையில்.
அரசை கவிழ்ப்பதற்கான சதி செய்ததாக அவர்கள் மீது வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்றது. நெல்லை சதி வழக்கு ராமச்சந்திரன், நெடுங்காடி, மீனாட்சிநாதன், பி சண்முகம் போன்ற தோழர்கள் மீதான வழக்கு, நல்லகண்ணுவுக்குமே அதன் மேல வழக்கு. 1941 கோவை சதி வழக்கு சேகர், பூபதி, கிஷன், சைமன் பால், தோழர் ரமணி, ராதாகிருஷ்ணன் மீதான வழக்கு. இந்திய மக்களின் அளப்பரிய போராட்டங்கள், தியாகங்கள் மூலமாகத்தான் விடுதலையை பெற்றிருக்கிறோம். நாம் இன்னைக்கு ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வேணும் என்பதற்காக, சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக இந்த அரசியலில் ஈடுபடவில்லை. அன்னை நாட்டின் விளங்கொடிப்பதற்காக, விடுதலை உணர்வற்ற மக்களினுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் சுதந்திரம் எனும் ரத்த வெள்ள பிரவாகம் எடுப்பதற்காக வீறு கொண்டு எழுந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தினோம். 1948 இப்படியெல்லாம் போராடி விடுதலை பெற்றுக் கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கே தடை விதித்தார்கள். கடுமையான அடக்குமுறை, உயிர் பலி, சிறை, சித்திரவதை, வெளியில நடக்கவே முடியாத அளவிற்கு கடுமையான போலீஸ் தாக்குதல். விடுதலைக்கு பின்னாடி இப்படி இருக்குது தொழிலாளர்களுக்கான போராட்டம். 1920 தொழிற்சங்க அமைப்பு உருவாக்கப்பட்டு விட்டது. தொழிற்சங்கம் சங்கம் வைப்பதற்கு இன்னைக்கு எவன் வேணாலும் சங்கம் வச்சுக்கலாம், யார் வேணாலும் கொடி ஏற்றிக்கலாம். ஆனால் சங்கம் வைத்தால் நாடு விட்டு கடத்தி விடுவார்கள், நாடு கடத்தி விடுவார்கள். அந்தமான் அத்துமான காட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு போட்டு வந்துருவான். அப்படி இருக்கிற போது உழைக்கிற மக்களின் இன்னுயிர் காக்க தன்னுயிர் நீத்து போராடுகிற முதல் சங்கமாக நாம் தான் உருவாக்கினோம். தொழிற்சங்கத்தை வெள்ளக்காரங்காலத்திலேயே சங்கம் தொழிலாளிக்காக வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டங்கள், 1936 ஊதியம் வழங்கும் சட்டம், 48 குறைந்தபட்ச ஊதிய சட்டம், 76 சமவேளை சம ஊதிய சட்டம், 28 தொழிற்சங்கங்கள் சட்டம், 47 தொழில் தகராறு சட்டம், 46 மறுபடியும் நிலையான ஸ்டாண்டிங் ஆக்ட் சட்டம், 23 இழப்பீடு சட்டம், 48 இஎஸ்ஐ சட்டம், 52 பிராவிடன்ட் ஃபண்ட் சட்டம், 72 கிராஜுவிட்டி சட்டம், 61 மகப்பேறு சட்டம். இந்த சொன்னாங்களே 44 சட்டங்கள், இப்படி எல்லாம் போராடி பெற்ற 44 சட்டங்களைத்தான் இன்றைக்கு மோடியினுடைய அரசு 4 தொகுப்புகளாக சுருக்கி இருக்கிறது. எப்படி அந்த தொழிலாளிகள் எல்லாம் போராடினாங்கன்னா, இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிற போது சின்னியம்பாளையத்தில் 4 பேர் சமாதி இருக்கும், நினைவிடம் இருக்கும். ராமையன், ரங்கனன், சின்னையன், வெங்கடாசலம் என்கிற ரங்கவிலாஸ் பஞ்சாலை தொழிலாளிகள் அங்க வேலை செய்கிற பொன்னான் என்கிற ரவுடிக்கு எதிராக அவரை அடித்துக் கொண்டு விட்டார்கள் என்பதற்காக சிறையில கொண்டு போய் போட்டாங்க. சிறையிலே போய் பார்க்கிற போது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருந்தார்கள். ஆனா அவர்கள் சொன்ன வாசகம் தான் இன்றைக்கும் நம் நெஞ்சில் உரமாக எழுந்து நிற்கிறது. தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை எதிர்காலத்தில் பேசப்பட வேண்டும். அடக்குமுறைக்கு எதிராக, அநீதிக்கு எதிராக உழைக்கிற மக்கள் நீதியை போராட வேண்டும் என்பதற்காக 4 பேரை ஒரே குடியில் போடுங்கள். எங்கள் நினைவிடம் உழைக்கிற மக்களுக்கு ஒரு உத்வேகத்தை எதிர்காலத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 4 பேர் ஒரே இடத்துல சமாதியாக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உழைக்கிற மக்கள் நலமடைய வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை ஒளி வீச வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டார்கள். ஏதோ சட்டமன்ற நாடாளுமன்ற நாற்காலிகளுக்காக அல்ல. நாங்கள் நிற்கிறோம், 5-5 நிற்கிறோம், தோற்று கூட போய்விடலாம், வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் கூட போய்விடலாம். நாங்கள் தேர்தலிலே கம்யூனிஸ்டுகள் தோற்று போவோம். ஒருபோதும் தெருவில் இறங்கி போராடுவதில், மக்களுக்கான போராட்டங்களில் ஒருபோதும் தோற்க மாட்டோம். மக்களை திரட்டி மக்களுக்காக போராடுகிற அந்த மகத்தான பணியில் இருப்போம். இவ்வளவெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, இவ்வளவெல்லாம் போராடி இருக்கிறோம். தேசத்தின் விடுதலையில் எங்க பங்கு இருக்கிறது, தொழிலாளர் விடுதலையிலே கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு மதத்தின் பெயரை சொல்லி, சாதியின் பெயரை சொல்லி நாடாளுமன்றத்தை பிடிச்சிட்டான். இவ்வளவெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறது. தொழிலாளிக்கு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நாட்டுக்கு பிரச்சனை இருக்குது. இதை பற்றி எல்லாம் உழைக்கிற மக்களும் இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களும் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மதத்தை சொல்றான். பெரும்பான்மை மதமாக இருக்கிற ஒரு மதத்தை சொல்லி இந்த மதம் தான் நாட்டை ஆள வேண்டும். தேச விடுதலையில் கம்யூனிஸ்டுகளோடு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அவங்க போராடினாங்க. இந்திய விடுதலையில் அவர்களுக்கு பங்கு பெரியது. ஆனால் அவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிறார்.
சொல்லுகிறார்கள். தேச விடுதலையில் ஒரு துளியோட பங்கில்லாத அவர்கள் தேசத்தை பற்றி பேசுறாங்க, தேச பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள், தேச ஒற்றுமையை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். மதம் இன்றைக்கு என்ன செய்கிறது? மதங்கள் மனிதனை பண்படுத்த வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, மதங்கள் மனிதனை பண்படுத்துகிறதா? இன்றைக்கு அடித்து கொன்று புண்படுத்துகிறது. மனிதனை மனிதன் மோதவிட்டு அந்த ரத்தத்தில் குளிகாய்கிற வேலையை இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா செய்கிறது. பல்வேறு விவரங்களை எல்லாம் சொன்னார்கள். மணிப்பூரில் நடந்த கலவரம், வசூல் பண்ற போது தெருவோர கடைகளில் பணம் கொடுக்கலைன்னா அந்த கடையை அடி தொடுகிற ரவுடித்தனம், இதையெல்லாம் எதை பயன்படுத்தி செய்கிறான்னா மதத்தின் பெயரை சொல்லித்தான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அன்றைக்கு ஆட்சிக்கு வருகிற போது சொன்னார், தலா 15 லட்சம் ஒவ்வொரு தலைக்கும் போடுவோம். எங்க அப்பதான் சுருக்கு பையில் இருந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் சேர்த்து பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் அதையும் சேர்ந்து ஆட்டை போட்டு போயிட்டார். 15 லட்சம் யாருக்கு வந்துங்களா? ராஜேஸ்வரி அம்மா அரசுக்கு வந்துச்சா? வாய்ப்பே இல்லை, வரவே இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதப்படுத்தப்படும். இந்த வாயிலேயே வடை சுட்டு சிறப்பாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது அவர் தான். இன்னைக்கு எத்தனை கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் சொன்னாரு ஈஸ்வரமூர்த்தி. 2,89,000 2,81,000 சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது உழைக்கிற மக்கள், சாதாரண ஃபேக்டரியில் இருக்கிற மாத்திரமல்ல, ஒயிட் காலர் செட்ல வேலை செய்கிற பாதுகாக்கப்பட்ட தொழிலாளி கூட இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துட்டான். வேலை இல்லை, அந்நிய முதலீடு, தனியார் மயம், கான்ட்ராக்ட், பல்வேறு பேர்ல தொழிலாளி காலண்டர் காகிதம், அன்றாடம் காலண்டர் காகிதம் இருக்கு பாருங்க, அந்த காகிதம் கிழிப்பதை போல தொழிலாளியை கிழிச்சு சுருட்டி வீசிடலாம். சட்ட உரிமைகள் எதுவுமே கிடையாது, கேட்க முடியாது. வெளிநாட்டில் இருந்து வருகிற கம்பெனிகள் தங்குதடை இல்லாமல் தொழில் செய்வதற்கு உத்தரவாதம். ஆனா இங்க இருக்கிற அவிநாசியில் இருக்கிற விசைத்தறி பழைய இரும்பு கடைக்கு போயிடுச்சு, எந்த பாதுகாப்பும் கிடையாது, எந்த பாதுகாப்பு கிடையாது. விசைத்தறி தொழில் பழைய இரும்புக்கு உடைச்சு போடுகிற மோசமான நிலையில் இருக்குது. வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார்கள். ஒளிர்கிறது இந்தியா, எங்க ஒளிர்கிறது? வேலையின்மை இன்னைக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு சொன்னாரு. இன்றைக்கு 2025 14 விழுக்காடு வேலை வாய்ப்பு இல்லை. அதே டிசம்பர்ல 14.4 விழுக்காடு வேலை வாய்ப்பு இல்லை. 2026 ஜனவரியில 14.07 விழுக்காடு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்கள். அரசு துறையில காலி பணியிடம் 9.79 லட்சம் சிவில்ல மட்டும் இருக்கு. கல்வித்துறையில மத்திய அரசு பிரிவுல 26 விழுக்காடு காலியா இருக்குது. மருத்துவத்துறையில 36 விழுக்காடு, சுகாதாரத்துறையில 1.7 லட்சம் காலி பணியிடம், பொதுத்துறையில 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடம், வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளில் 32,000 காலி பணியிடங்கள், அரசு துறையில 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்றைக்கு இருக்குதா? நாம சொல்ல, அரசினுடைய புள்ளி விவரம் சொல்லுது. இப்படி எல்லாம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது. இவர் இன்னுமே இளைஞர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு அளிக்கிறது, உங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள். இதை பற்றி எல்லாம் இளைஞர்கள் சிந்தித்து விடக்கூடாது, உழைக்கும் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மதத்தை, சாதியை பயன்படுத்துகிறார்கள், சனாதனத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏன்? ஒரு வடிக்கு மேல கடவுளையும் இதற்காக பயன்படுத்துகிறார்கள். இவர்களை பாதுகாப்பதற்கு ராமனுக்கு கோயில் கட்டுவோம் போனார். ராமனுக்கு கோயில் கட்டியாச்சு. அங்க உத்தரப்பிரதேசத்துல பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில ஹரிராமனே இவனை கை கழுவி விட்டார். அந்த பாராளுமன்றத்தில் பைசாபாத்தில் பாரதிய ஜனதாவை அந்த தொகுதி மக்கள் படுதோல்வி அடைய செய்தார்கள். அடுத்த இடத்துல சொல்றார், மதுராவில் கிருஷ்ணனுக்கு ஆலயம் அனுப்புவோம் சொல்லிட்டு வர்றார். கோயில் கட்டுவதற்கா ஒரு ஆட்சி தேவை? ஆளிழந்து அம்பிழந்து தரை பார்த்து நின்ற ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று சொன்ன சாந்த சொரூபன் அவன் கோயில் கட்டிக்க மாட்டாரா? அவருக்கு தேவையான இருப்பிடத்தை அவர் தேடிக்க மாட்டாரா? அவருக்கு ஏஜென்ட் இவங்க. கடவுளின் பேரை சொல்லி உழைக்கிற மக்களை பிரிக்கிறார்கள். சாதாரண சேரிகளில் வாழுகிற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வி கிடையாது. அன்னைக்கு எதன் பொருட்டு? மனுஸ்மிருதிங்கிற பேர்ல கல்வி மறுக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டவர்கள்
கற்கக்கூடாது. தப்பி தவறி அவன் கல்வி கற்பதற்கு அங்கே போய் நின்று காதலே கேட்டு விட்டார். காதல் ஈயத்த காட்சி ஊத்த சொன்னது மனு தர்மம். தப்பி தவறி அவர்கள் சொல்லுகிற அந்த கல்வி பாடசாலையில் பேசுகிற செய்தியை அவன் உள்வாங்கிக் கொண்டு வெளியிலே வந்து பேசினால் நாக்கை துண்டிக்க சொன்னது மனு தர்மம். தாழ்த்தப்பட்டவர்கள் தெருவிலே நடக்கிற போது அவனுடைய பாத சுவடு நிலத்தில் பட்டுவிட்டால் தீட்டு என்று சொன்னது மனு தர்மம். அவன் இடுப்புல ஒரு கிளையை கட்டி கொண்டுதான் நடக்க வேண்டும். அவன் போறப்பவே அந்த பாத சுவட்டை அழிச்சுட்டே போயிடணும். அப்படி சொன்னது மனு தர்மம். அந்த மனுவின் பெயரால் தான் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லுகிறார்களே, அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது? அன்னைக்கு அந்த பிராமணியம் அந்த பார்ப்பனியம் என்ன சொன்னதுன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் கல்வி உனக்கு கல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு அன்னைக்கு இருக்கிற மனு தர்மம். இன்னைக்கு புதிய மனு தர்மம் பரிணாம வளர்ச்சி என்ன சொல்றான்? 3ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, 5ல ஒரு தேர்வு, 8ல ஒரு தேர்வு, 10, 11, 12ல லைன தேர்வு பண்ணி உனக்கு கல்வியே வராது, ஃபெயிலாகி போயிருவ, குலத்தொழிலுக்கு போன்னு சொல்லு மறைமுகமாக சொல்லி சாமானிய மக்கள் நம்முடைய கூட பிறந்தவர்கள் கல்வி கற்க கூடாது என்று நவீன மனு தர்மம் இந்த மோடியினுடைய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நாம் களமாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம்? அன்றைக்கு மனுவின் பெயரால் மனு தர்மத்தின் பெயரால் உழைக்கிற மக்களை, சாமானியர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை கல்வியே கூடாது என்று சொன்ன ஆரியத்திற்கு எதிராக 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறியா, காலை உணவு கொடுக்கிறேன், வா பள்ளிக்கூடத்துக்கு வான்னு கூப்பிட்டார். இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள் 8ஆம் வகுப்பு வரை காலை உணவு திட்டம், வா பள்ளிக்கூடத்துக்கு வான்னு சொல்லுது. புதுமை பெண் திட்டம் 1500 ரூபாய் மாசம் தருகிறோம், கல்லூரி வரை போன்னு சொல்லிச்சு. ஆரியம் கல்வியை மறுத்தது இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அனைவரும் பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லுது. ஆலயத்திற்குள் வரக்கூடாது என்று சொன்னது ஆரியம், அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். இவற்றுக்கெல்லாம் மேலாக சனாதன தர்மத்திற்கு எதிராக இந்தியாவில் முதுகெலும்போடு உறுதியோடு நின்று எதிர்க்கிற முதல்வராக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நாங்கள் அதனாலதான் ஆதரிக்கிறோம். ஏதோ 5 சீட்டு வேண்டும் என்பதற்காக அல்ல, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. நாங்கள் மதத்தின் பெயரால் மக்களை